வணக்க சகோ. இன்றைக்கி மகாபாரதத்தில் வந்த ஒரு குட்டி கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அது என்ன கதைனா, உலகத்தில் தான் எல்லா மனுஷங்களும் பிறந்திருக்கோம், உலகத்தில் தான் எல்லோரும் இருக்கோம். ஆனால் ஒருத்தர் மட்டும் சந்தோஷமாக இருக்கார், ஒருத்தர் கவலையாக இருக்கார், ஒருத்தருக்கு நிறைய பிரச்சனை, ஒருத்தர் நிறைய செல்வாக்கோடு இருக்கார். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல இது மைண்டில் நம்மளுக்கு ஓடிட்டுருக்கா. அவன் மட்டும் அப்படி எப்படி இருக்கா, நம்மளுக்கே இப்படி அப்படி நிறையா ஓடிட்டுருக்கா. அதை விளக்குற மாதிரி தான் ஒரு குட்டி கதை. மகாராணி கிருஷ்ணா கிட்ட கேட்குறாங்க, ஏன் கிருஷ்ணா, உலகத்தில் ஏன் ஒரே நேரத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியலை? ஒருத்தர் அழுகிறாரு, ஒருத்தர் சிரிக்கிறாரு, இது எந்த விதத்தில் நியாயம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அப்போ கிருஷ்ணா சொன்னாராம், சரி நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுவோம், மக்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக மட்டும் இருக்கட்டும், அடுத்து நிகழப்போகிறத மட்டும் நீங்கள் வேடிக்கை பாருங்கள், நான் சொல்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும், மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு பண்ணிட்டாரு. அப்போ மக்கள் எல்லாமே ஆனந்தம், எல்லாருமே சந்தோஷம், அவ்வளோ அந்த ஊரே அவ்வளோ ஆனந்தமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அப்படி இருந்த பட்சத்தில் அரண்மனையில் ஒரு ஓட்டை விழுகுதான். ஓட்டை வழியாக மழை தண்ணி உள்ளே வருதான், வெயில் அடிக்குதான். அப்போ அந்த மேற்கூரையை பூசுறதுக்காக வேலையாட்களை வர சொல்லியிருக்காங்களாம். ஆனால் யாருமே வரலையாம். அடுத்து என்னடா, அரச கட்டளையை சொன்னால் உடனே நிறைவேற்றி ஆகணும்ல, ஆனால் யாருமே வரலையாம். எல்லாரும் அரண்மனை சைடே வர்றதே கிடையாதான், எந்த வேலையாட்களும் வேலையை ஒழுங்காக செய்கிறதே கிடையாதான். இது என்னடா கொடுமையாக இருக்குன்ட்டு மகாராணி போய் கிருஷ்ணா கிட்டே கேட்டாங்களாம். கிருஷ்ணா சொன்னாராம், இப்போ தெரியுதா, உலக மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் ஒரே இதாக இருந்தால் யார் கடமையை செய்ய முடியும்? கஷ்டம் வரும்போது தான் கடமை என்னன்னு தெரியும், நம்ம அந்த புவிக்கு வந்தது எதுக்குன்னு புரியும். சந்தோஷமாக இருக்கட்டும், ஆனால் ஒரே நேரத்தில் சந்தோஷம் மட்டும் இருந்துட்டால் அடுத்து உலகம் இயங்காது, ஒரு வேலையும் நடக்காது. இப்போ புரியுதா நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாராம். இப்போ தெரியுதா, நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம ஏன் கஷ்டப்படுறோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உடஞ்சி அழுகிறீங்களோ, அந்த உடைந்த தருணங்கள் தான் உங்களை புது ஒரு மனுஷனாக உருவாக்கும். இது நான் சொல்லலை, நம்ம கிருஷ்ணா சொல்லியிருக்காரு. நானும் அனுபவத்துலேயும் சொல்கிறேன். மிகப்பெரியசாக உடைக்கப்பட்டேன், இப்போ மிகப்பெரியதாக உருவாக்கிட்டு இருக்கேன். இன்னும் பெரிய ஆளாக வரணும்னா உடஞ்சி 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 அது வந்துடுவோம். எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் தானே இருக்கும், ஒரே வானம் ஒரே பூமி கீழே தான் இருக்கும். நம்ம செய்கிறத பொறுத்து நம்மளுக்கு நடக்கும். நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே தான் நடக்கும். வெயிட் பண்ணுங்க. எனக்கு மட்டும் நல்லதே நினைக்கலன்னா நினைக்க வேண்டாம். கண்ணன் கருணை காட்டுவான் உங்கள் நல்ல மனதிற்காக.